இப்போது அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதி கலங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யோசிக்காமல் இந்தியா மேலே வரிக்கு மேலே வரி விதிக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிறவங்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப்பை வசைபாட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு பாடகி முதல்ல இந்தியா அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடு, எப்படியாவது இதை பெரிய அளவில் பிரச்சனையாக்காமல் 2 பேரும் இருந்து பேசி இதை நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சாங்க. அடுத்தது ஒரு அமெரிக்க செனட்டர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப்பை வசைப்பாடியிருக்காரு. முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடாது, கண்ணாபின்னான்னு பேசியிருக்காங்க. அடுத்தடுத்து இவர் ஆரம்பித்து வச்சது, அடுத்தடுத்து அமெரிக்காவில் இன்னும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக அவர் பின்னால் வருவாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய பேர் அமெரிக்காவில் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே அவரை வசைப்பாடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய வல்லரசு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். சாதாரணமாக இதை விடமாட்டாங்க. இந்தியா மேலே இருக்கிற கோபத்தை தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் காமிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இது ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் கண்டிப்பாக பாதிக்கும். அப்படிங்கிறனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதுலேயும் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் இதில் செனட் சபையிலேயே இருக்கக்கூடியவங்களே, அரசியல்வாதிகளே நிறைய பேர் இந்திய வம்சாவளியினர் கண்டிப்பாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சாதாரணமாக விடமாட்டாங்க. பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவே அவங்க போராடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இதை முன்னிட்டு பெரிய ஒரு கலவரமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப்புக்கு எதிராக, ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு எதிராக கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்கா இந்தியாவினுடைய நெருங்கிய நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதுகில் குத்திருச்சு. மோடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். அதனால் இப்போது முதுகில் குத்திய அமெரிக்காவின் ட்ரம்ப் மேலே மோடி அவர்கள் ஏக கடுப்பில் இருக்கார், பயங்கர கோபத்தில் இருக்கார். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சாதாரணமாக விடாமல் பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஆதரவாக நிறைய நாடுகளை திரட்டி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய வர்த்தக ரீதியிலான ஒரு பெரிய போராட்டத்தை மோடி அவர்கள் முன்னெடுப்பார். மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் தலைவராக மோடி இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அமெரிக்காவை கண்டிப்பாக ஒரு வழிக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறது இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உறுதியாக தெரியுது.